ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1077. இங்கு பகவான் கிருஷ்ணரால் கொல்லப்பட்ட பல அசுரன் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் கம்சன் கண்ணபிரானை கொல்வதற்கு பல பேர்களை அனுப்பினான். அதில் ஒருவன் கேசி என்ற அரக்கன், பார்ப்பதற்கு அச்சத்தை தரத்தகுந்த மிகப்பெரிய குதிரை வடிவம் கொண்டவன். அவன் ஊழிக்காலத்து இடிபோல உயிர்கள் எல்லாம் நடுநடுங்கும்படி குழம்பு கால்களால் தரை பிளக்குமாறு மோதினான். விண்ணில் பறக்கும் பறவைகளும் மரம் செடி கொடிகளும் அழிந்து விழும்படி எகிரி குதித்தான். இவ்வாறு பேர் ஒளி செய்து ஆரவரித்தான். இவ்வாறாக ஆயர்பாடியில் நுழைந்தான். அவன் திகில் தரும் வடிவமும் ஆரவாரம் கண்ட யாதவர்கள் எல்லாம் கண்ணபிரானிடம் ஓடி அலறி விழுந்தார்கள். பெருமான் அவர்களை அஞ்ச வேண்டாம் என தேற்றினார். பின்பு அவன் வரும் வழி நோக்கி வந்தார். அக்கொடியவன் கண்ணபிரானை கண்டதும் பெருச்சீற்றத்தோடு எகிரி குதித்தான். அவர் மீது குதித்தபடியே பாய வந்தான். அவரோ அவனுடைய குறிக்கு விலகி அவன் தரையில் விழுந்து களைப்படையும்படி செய்துவிட்டார். அவர் இவ்வாறாக அவன் தரையில் மோதி வேதனைப்பட்டவுடன் அவர் தமது கையை அவன் வாயில் நுழைத்து அவனை கொன்றுவிட்டார். பெருமான் இவ்வாறாக செய்யவும் தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். யாதவரும் மற்றவரும் களிப்படைந்து கண்ணபிரானின் ஆற்றலை புகழ்ந்து போற்றினார்கள். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் ஒரு முனிவர் அந்த நேரத்தில் கண்ணன் முன்னிலையில் வந்து அளவல் ஆளினார். எம்பெருமானே, உலகில் துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய நீங்கள் அவதரித்து உள்ளீர்கள். இப்போது கேசியை கொன்றுவிட்டீர்கள். இன்னும் வியோமாசுரன் என்பவரை அழிக்கப் போகின்றீர்கள். அவன் உம்மை மதுரைக்கு அழைத்துச் செல்லப் போகின்றான். அங்கு சாணூரன் முஸ்திகாதி அசுரனையும் வாளையப்பீடம் என்னும் யானையும் மாமனாய கம்சன் ஜராசந்தன் காளையவன் நாகாசுரன் முதலியோரையும் கொல்லப் போகின்றீர்கள். பாரிஜாத மலரை பூ உலகிற்கு கொண்டு வர போகின்றீர்கள். அதன் பொருட்டு இந்திரன் செருக்கை அழிக்கப் போகின்றீர்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தர்களான பாண்டவர்களோடு கலந்து துரியோதனாதியர்களை அழிக்கப் போகின்றீர்கள். ஓ பெருமானே, கொடியோர்களை விரைவில் அழித்து உலகில் நன்மை உண்டாகும்படி திருவருள் புரிவீராக. நீங்கள் திருமாலின் அவதாரம், அதை அறியாதவர் போல் திருவிளையாடல் புரியும் உம்மை அடியார்களாகிய நாங்கள் அறிகின்றோம், அஞ்சலி செலுத்துகின்றோம் என கூறி விடைபெற்று சென்றார் அந்த முனிவர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.